Hi friends, welcome to Kingmakers IS Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்க்க போகிறது டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமி பேஜில். ஸோ நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸோ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் மீட்டிங், ஸோ டிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 2025 கேட்ட கொஷின். ஸோ கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது இந்தியாவில் இருந்தால் கூட. ஸோ மேஜர் த்ரெட் அப்படிங்கிறது நட்கோட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்மக்லிங்கை தான் நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அது பாருங்கள், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதே மாதிரி அதோட சப்ளை செயின்ஸை இது பண்ணுறது, கிராஸ் பார்டரில் இதோட டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது, டார்க் வெப்பில் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் இந்தியாவில் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்குது இந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், டிஆர்ஐ, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் எந்த மினிஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா அபுதாபி ஒரு ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பைலேட்டரலாக சைன் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஜென்ரலான ஒரு ஆர்டிக்கல். ஸோ நம்ம ஏர் இந்தியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே எட்டிஹாட் ஏர்லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது அபுதாபியில். இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி பேசஞ்சர்ஸ் 50,000 கிராஸ் பண்ணனால, ஸோ இன்னும் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன்னும் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பண்ண போகிறோம் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் டு கண்ட்ரோல் த ஏர் டிராஃபிக். ஸோ ஏர் டிராஃபிக் எப்படி ரெகுலேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஏர் அக்ரிமெண்ட் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இன்னைக்கு எக்கனாமிக் பேஜில் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா யூரோப்பியன் யூனியனுக்கான போயிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் நெகோசியேஷன் நமக்கு 2030 பிடிஐஏ, பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த எஃப்டிஏக்கான நெகோசியேஷன் ஒரு 15 இயர்ஸாக போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன இதுலலாம் சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸில் ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அவங்க இன்னுமே அவங்க ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதே மாதிரி டபிள்யூடிஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் எக்கனாமிக் பேஜில் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்மளோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஸோ ஜெனரல் அனில் சௌஹான், சாவித்ரி புலே யூனிவர்சிட்டி புனேல பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு செமினார் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி இந்தியா பாகிஸ்தானோட ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, எப்படி பாகிஸ்தானோட மிலிட்ரி ஜெனரல் நம்ம கிட்ட அந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிட்ட அந்த பீஸ் நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி மாடர்ன் வார்ஃபேர் எந்த அளவுக்கு அன்பிரடிக்டபிள், நம்ம நெக்ஸ்ட் ஜோன் அந்த மாடர்ன் வார்ஃபேருக்குள்ள போகிறோம், எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு லெக்சர் யூனிவர்சிட்டியில், பூனே யூனிவர்சிட்டியில் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, G7 சமிட் நடக்க போகுது கனடாவில் நடக்க போகுது 2025. ஸோ இது G7க்கு முன்னாடி G8 இருந்தது. 2014 ரஷ்யா கிரிமியாவை அனெக்ஸ் பண்ண பிறகு அந்த G8 ரஷ்யா வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் இது G7 அப்படின்னு நம்ம சொல்றோம். 2019 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தியா கன்சிஸ்டண்டா பாத்தீங்கன்னா இந்த G7 சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இன்விடேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2004 14 வரைக்கும் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவரு ஒரு 5 G7 சமிட்டுக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ 2019 ஃபார் எக்ஸாம்பிள் 2019 சமிட் எங்க நடந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2019 பிரான்ஸ்ல நடந்தது. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 2024 இட்டாலியில் நடந்தது, பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ G7 சமிட் கனடால அல்பர்டா அப்படிங்கிற சிட்டில நடக்குது. இப்போ இந்தியா கனடாக்கு இந்த பைலேட்டரல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனாலையும், ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது சில இஷ்யூஸ் போயிட்டு இருந்தனாலையும் இன்னி வரைக்கும் நமக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலா இன்விடேஷன் வரல. இதுக்கப்புறம் வந்தா கூட பிரைம் மினிஸ்டர் இன்ஹவுஸா மீட் பண்ண முடியாது. மேபி ரெப்ரஸன்டேட்டிவ், ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ஃபாரின் செக்ரட்டரி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த G7 சமிட்டை ட்ரம்ப் 2020 என்ன பிளான் பண்ணாருன்னா, G7 மேபி கன்வெர்டட் ஆஸ் G10 ஆர் G11, அதாவது இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அதெல்லாம் இருக்கணும். ஜப்பான் இருக்கு, இந்தியா, ஆஸ்திரேலியா இதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தார். பட் அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா 2020 அங்கே ஜெனரல் எலெக்ஷன் அவர் பவர் போயிட்டாரு. ஸோ வெளியே போயிட்டாரு. அதனால இந்த G7 சமிட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ கனடால நடக்க போகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த பிறகு இல்லீகல் பங்களாதேசி மைக்ரன்ஸையும் ரோஹிங்கியாஸையும் நம்ம டெபுடேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பிஎஸ்எஃப் டிஆர்டிஓட ஹெல்ப்பை இது பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி, சேட்டலைட் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி,
இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சுந்தர்பன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அந்த பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜியை வந்து பிஎஸ்எஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ, இந்தியா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் இஷ்யூ. ஸோ அதை வச்சு இந்த ஆர்டிகல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஜென்ரலான ஆர்டிகல். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க, பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ப்ராமிஸ் ஆஃப் அ பேக்ட். ஸோ ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சாரு, அவர் வந்து இந்த மாதிரி வந்து இண்டிபெண்டன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரிஃப் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணாரு எல்லா கண்ட்ரிக்கு எகென்ஸ்டா வந்து. அதை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு வந்து அப்சல்யூட் பவர் கிடையாது. அந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒன்று இருக்கு, 1980s கொண்டு வந்தது. அந்த ஆக்டை அவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால அவர் போட்ட டாரிஃப் வந்து எதுவும் வந்து அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி அவரோட டாரிஃபோட சிஸ்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஎஸோட லீகல் சிஸ்டத்துக்குள்ள போய் தான் இந்த டாரிஃப் இஷ்யூ என்ன அப்படிங்கிறது டிசைட் ஆகும். பட் அவர் கொடுத்த அந்த 90 day டைம்குள்ள இப்போ அவங்க வந்து யூகே கூட தான் வந்து அவங்க ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி வந்து இருக்குது. அது போக EU கூட நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குது, சைனா கூட நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ சைனீஸ் லெவலில் வந்து ஈவன் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், பிரசிடென்ட் ட்ரம்பே வந்து பேசுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஜப்பான் கூட வந்து இப்போ வரக்கூடிய G7 சமிட்ல யூஎஸ் பிரசிடென்ட் வந்து மீட் பண்ணி அந்த ட்ரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நெகோசியேஷன் போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூஎஸ் எந்த மாதிரி ட்ரேட் டீல் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட அவங்க வந்து போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆர்டிகல் வந்து இருக்குது. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு இயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ட்ரேட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 3 ஆர் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2ல நீங்கள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அந்த இது வந்து அந்த ஆர்டிகல் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐடியாஸ் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, BVR சுப்பிரமணியம், CEO ஆஃப் த நீத்தி ஆயோக்கு இப்போ ரீசெண்டாக நீத்தி ஆயோக் வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ நீத்தி ஆயோட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அதே மாதிரி எவ்ரி இயர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சீஃப் செக்ரட்டரி லெவலில் பியூரோக்ராட்ஸோட மீட்டிங் ஒன்று நடக்குது. அப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இந்தியாவில் இப்போ எப்படி இருக்குது, தென் அந்த ஃபினான்சியல் டெவல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு டாக்ஸஸ் வந்து போயிட்டு இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில்னால அந்த ஜிஎஸ்டியோட அந்த டாக்ஸ் ரெவன்யூ வந்து எப்படி ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம், இதுல வந்து நம்ம என்னெல்லாம் கொஞ்சம் வந்து ரிஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நீத்தி ஆயோக்லேயே வந்து கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் சொல்றாங்க. இதுதான் வந்து அபெக்ஸ் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம். ஸோ வந்து எவ்ரி சிஎம் அதே மாதிரி பிஎம்கே வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தென் ஆனுவல் சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 ப்ரோக்ராம்ஸ், அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ப்ரோக்ராம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், இன்னொன்று ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம், அதோட ஒரு அவுட்புட். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு டாக்ஸ் டெவல்யூஷன் எப்படி நம்ம ஒரு 42% கொண்டு போய் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்ட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், அதில் வந்து ஜல் ஜீவன் மிஷன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 இயர்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி PM ஜன் ஆரோக்கிய யோஜனால எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். PM ஆவாஸ் யோஜனா ரூரல் ஹவுசிங் ஸ்கீம்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ க்ரோர் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபெடரலிசம் வேர்டு வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் இல்லாட்டி கூட இந்த நீத்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷன் விட கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமையும் காம்படேட்டிவ் ஃபெடரலிசமையும் அண்ட் ஆல்சோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் வந்து பேரலாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அவரோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு CEO ஆஃப் த நீத்தி ஆயோக் BVR சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். மெயின்ஸில் வந்து நீங்கள் பேப்பர் 2 கவர்னன்ஸ் யூஸ் பண்ணலாம், பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கேஸ் ஸ்டடிஸ் அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல் BVR சுப்பிரமணியம் வந்து இது பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு இது வந்து சொல்லியிருக்கிறாங்க, நோ கண்டெம்ட் இஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சிம்பிளி மேக் லா. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா சத்தீஸ்கர்ல ஒரு 2012 வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கேஸை வந்து போட்டிருந்தாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு லெஜிஸ்லேட்டிவ், தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும் சரி, பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆக்ட் வந்து கொண்டு வரலாம். ஸோ நாங்கள் வந்து நல் அண்ட் வாய்ட், அதாவது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் வந்து டச் பண்ணக்கூடாதே தவிர நீங்கள் ப்ளீனரி பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ்க்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இது நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கொடுத்த பவர். ஸோ தே கேன் மேக் த லா, எந்த லெஜிஸ்லேஷன் வேணால் அவங்க வந்து லா வந்து கொண்டு வரலாம். நம்ம அதை வந்து வாய்டுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நார்மலாக கொடுக்குற டைரக்ஷன்ல இருந்து அவங்க திரும்பியும் லா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம கண்டெம்ட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நேற்று வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதாவது டைகர் ரேஞ்ச் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிவாலிக் ரேஞ்ச் அப்படிங்கிறோம், ஹிமாலயன் ரேஞ்ச் அப்படிங்கிறோம், வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சுங்கிறோம், சென்ட்ரல் இந்தியா ரேஞ்சுங்கிறோம், ஈஸ்ட் இந்தியா ரேஞ்சுங்கிறோம். அதுல ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசால ரீசெண்டா எடுத்த ரிப்போர்ட்ல என்னன்னா பிரேயோட பேஸ் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ சீட்டால் இந்த டீரோட ஸ்பீசிஸ்லாம் வந்து அங்கே வந்து ஃபுட் அவைலபிலிட்டி அப்படி கிடையாது. மேபி இதனால வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்தியா வந்து குளோபல் லெவலில் 70% ஆஃப் டைகர் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. பட் அதான் அதே ப்ரே பேஸ் வந்து எங்கே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நிறைய டைகரிசம் வந்து அதோட லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பெட்ல வந்து நல்லா இருக்குது, மத்திய பிரதேஷ் ரேஞ்சில் நல்லா இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ்ல நீலகிரி பயோஸ்பியர்ல வயநாடு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வந்து நல்லா இருக்குது. இந்த கிளஸ்டர்ஸ்ல வந்து நீங்க ஹிமாலயாஸ்ல இருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் சில டைகர் ரிசர்வ்ஸ் வந்து ப்ரே பேஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் என்விரான்மெண்ட்ல வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து லடாக் பத்தி வந்திருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ்லயும் இதே ஆர்டிக்கல் வந்திருக்குது, எக்ஸ்பிளைன்லயும் இதே ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து லடாக் அப்படிங்கிறது வந்து 2019 ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ண பிறகு லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி வித் ஸ்டேட் அசம்பிளி அப்படிங்கிறது தான் நம்ம செட்டப் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் அவங்க லடாக் பீப்புள் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிடையாது, அதனால எங்களுக்கு வந்து 6th ஷெட்யூல் மாதிரி வந்து எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து டிமாண்ட் இருந்தாங்க. அதனால இப்ப 6th ஷெட்யூல இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூவா ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் லடாக் சிவில் சர்வீஸ் டீசென்ட்ரலைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2025 இப்படி டொமிசில் கிரைட்டீரியா வச்சு லடாக்ல வந்து ஜாப்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ அதாவது ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து லடாக்ல இருந்தவங்க, ஒரு 7 இயர்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அங்கே வந்து படித்தவங்க, தென் 10th or 12th எக்ஸாம் நீங்கள் அங்கே கிளியர் பண்ணியிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருந்தால் இவ்வளோ இயர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அங்கே அந்த டொமிசில் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த கிரைட்டீரியாவில் இந்த ஆக்ட் கொண்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சிவில் சர்வீஸ்க்கான டொமிசில் சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா தாசில்தார், டெப்டி தாசில்தாருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரிசர்வேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 85% அப்படிங்கிறது வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் இடபிள்யூஎஸ் இல்லாமல் 85% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லடாக் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இப்போ லடாக்ல இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, போட்டி, புர்கி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லடாக்கி லாங்குவேஜுக்கு, பல்டி லாங்குவேஜுக்கு, ஷினா லாங்குவேஜ்க்கு, புரக்ஷாத் லாங்குவேஜ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்குவிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் LAHDC ஆக்ட் 1997 இருக்குது. ஈவன் அது காஷ்மீர்ல வந்து இருக்கிறப்ப இருந்து அந்த LAHDC செட்டப் வந்து இருக்குது. இன்னைக்கு இதுதான் நம்ம வந்து 6th ஷெட்யூல்ல அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வச்சுருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து நமக்கு பவர் கொடுத்துருக்குறோம். பட் அது மாதிரி தான் இவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கல் லெவலில் நம்ம எப்படி வந்து நம்ம கவர்னன்ஸ் பண்ண போகிறோம், எப்படி அதுக்கான மெம்பர்ஸான எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 6th ஷெட்யூல் வந்து லடாக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொன்ன பிறகு இப்போ அதுக்கான ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்க்ளூடிங் லாங்குவேஜ், லேண்டு, ரிசர்வேஷன், ஜாப்ஸ் சம்மந்தப்பட்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இது என்ன அப்படின்னா இன்னும் வந்து என்னன்னா அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 240ல பிரசிடென்ட் கேன் மேக் ரெகுலேஷன்ஸ் ரிகார்டிங் த யூனியன் டெரிட்டரிஸ், அதில் தான் இதை கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்போ பிரசிடென்ட் எப்போ வேணா இதை வித்ட்ராவும் பண்ணலாம் ஆர்டிகல் 240 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. அதுவே நீங்க வந்து 6th ஷெட்யூல் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறதுல நீங்க லோக்கல் லெவல்ல நீங்களே ஒரு கவர்னன்ஸ் வந்து நடத்திக்கலாம், நீங்க வந்து இண்டிபெண்டா வந்து நீங்க வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். பட் இங்க அப்படி ஒரு செட்டப் கிடையாது. அப்படி ஒரு செட்டப் லடாக் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குதுன்னு சொல்றாங்க, ஆனால் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி கல்ச்சரல் ப்ரொடெக்ஷனுக்கு ரோட் மேப் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல 6th ஷெட்யூல் ஸ்டேட்ஸ்க்கு இருக்குது. பட் இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடையாது. ஆனால் இது இதோட எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ல வந்து வந்தது. ஸோ இந்த லடாக் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல பேப்பர் 2ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ்ல 5th and 6th ஷெட்யூல்ல உங்களுக்கு 6th ஷெட்யூல்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் மவுண்ட் எட்னா இட்டாலியில வந்து பாத்தீங்கன்னா சிசிலி ஐலாண்டுங்கிற ஐலாண்ட்ல வந்து இருக்குது. இதுதான் வந்து யூரோப்லயே லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ. ஸோ இப்போ நேற்று ஒரு பெரிய எக்ஸ்போஷன் நடந்திருக்குது. அந்த மவுண்ட் எட்னா பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிசிலி கோஸ்ட்ல வந்து இருக்குது. ஆல்ப்ஸ் மவுண்டன்ல இருந்து கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மவுண்டன் அப்படின்னா அது வந்து மவுண்ட் எட்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து 2013ல
வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 50,000 இயர்ஸாக வந்து இந்த மவுண்டன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து வந்த ரீசெண்டாக எரப்ஷனில் 2 கேட்டகரி சொல்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரோம்பலியன் எரப்ஷன், இன்னொன்று பிளினியன் எரப்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரோம்பலியன் எரப்ஷன் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்மோக் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேப்பில் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். பட் பிளினியன் எரப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்கும். இன்க்ளூடிங் ராக் அதெல்லாம் வந்து ஸ்டாட்டோஸ்பியர் வரைக்கும் அந்த ஸ்மோக் வந்து போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸ்ப்ளோஷன் மேபி பிளினியன் எரப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு வால்கானிஸ்ட் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூபிசி பிலிம்ஸில் வேர்ல்டு ஜியாகிரஃபியை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப யூரோப்பில் இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் பற்றியும் பீக் பற்றியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டைப் ஆஃப் மவுண்டன் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவில் ஹெட்லைன் சேம் ஆர்டிக்கல் லடாக் அதை நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்பிளைனில் வந்து நம்ம எலாபரேட்டாக வந்து 630 ஈக்குவலான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோம்னா எடிட்டோர்லையும் ஹிந்துல வந்து அதே லடாக் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதுதான். இங்கே வந்து ஹிந்துல நியூஸ் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு இந்தியாவில். எப்படி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வச்சிருக்கோமோ அதே மாதிரி அவர் நேற்று ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்கிறாரு நீத்தி ஆயோக் மூலமா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல் பவர் பிளான்ட், தட் இஸ் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிறத அந்த இது வந்து நம்ம போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேண்டேட் கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் 600 தெர்மல் பவர் பிளான்ட் வந்து நம்ம அதை வந்து செட் பண்ணலை. அப்போ அந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் எதுக்காக போட சொல்றாங்க, அந்த ஏர் குவாலிட்டியில வந்து என்ன மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடோட எமிஷன் வந்து என்ன பண்ணும், இப்போ இது போடாதனால ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்ல சிட்டிஸ் பக்கத்தில் இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு மட்டும் நம்ம இதை வந்து மேண்டேட்டரியா கொடுத்துடலாமா, இல்ல ஏர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன்ல ஏதாவது வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாமாங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்ல யூபிசியில் கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு தெர்மல் பவர் பிளான்ட்ல வரக்கூடிய எமிஷன் பற்றிலாம் நமக்கு வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அது ஒரு சின்ன நியூஸாக இருக்கு, நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ரிஃபார்ம் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. ஸோ ஆஸ் வி நோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷோட டைம்ல இருந்து மெக்காலே ரிப்போர்ட்ல இருந்து வந்தது தான். 1854 மெக்காலே தான் என்ன பண்ணாருன்னா மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கோத்தாரி கமிட்டி அவங்க வந்து இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் மெரிட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2010ல் எஸ்கே கண்ணா கமிட்டி அவங்க தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 அதே மாதிரி பேப்பர் 2ல சிசேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும், மெயின்ஸ்ல இந்த பேப்பர்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2012ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அருண் நிக்வேர்கார் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ல இப்போ இருக்கிற அந்த ஆப்ஷனல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தது இந்த மூலமா தான். இப்போ இதில் என்ன ரிஃபார்ம் கேட்குறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ப்ரொசீஜர் கிடையாது, மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம 2005க்கு அப்புறம் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லேயே நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து 2012ல் கேட்டப்ப அவங்க வந்து பெருசாக வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கல. அதனால வந்து இந்த சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவுக்கு வந்து தேவை. ஏன்னா நமக்கு வந்து லிட்டரலாக இது ஃபில்ட்ரேஷன் ப்ரோசஸ் மாதிரி தான் இருக்குது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாமில் வந்து நமக்கு இது வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரூஃப் டாப் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து ரேப்பிடாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் கூட நம்ம இந்த வருஷம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்ட ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா 1 crore ஹவுஸ் ஹோல்டில் நம்ம ரூஃப் டாப் சோலார் சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமோட மேண்டேட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் இன்டிகிரேட்டட் போட்டோ வோல்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரூஃப் டாப் அப்படிங்கும்போது சிட்டிஸில் ஏரியா கன்ஜெஷன் இருக்கும், நீங்கள் எல்லா இடத்துலையுமே ரூஃப் டாப் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்டையர் பில்டிங்கில் நீங்கள் சோலார் எலிமெண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறது, எக்ஸ்டீரியரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது, விண்டோஸில் யூஸ் பண்ணுறது, விண்டோ ரெயிலிங்ஸில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும். இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த 10 to 15 இயர்ஸ்ல சோலாரோட எனர்ஜி காஸ்ட் ரொம்ப குறைஞ்சிருக்குது. பட் அதுக்கான டெக்னாலஜி அடாப்ஷன் தான் நமக்கு ரொம்ப வந்து டிலே ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சில யோஜனாஸ் மூலமா. அதே மாதிரி பிரைவேட்டும் வந்து நிறைய வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிராண்ட் மவுண்டட் ரூஃப் டாப் சிஸ்டத்தின் மூலமா தான் நம்ம வந்து 2030ல் 300 கிகாவாட் அப்படிங்கிறது வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கிறோம். பட் இந்த பிஐபியும் சேர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து ஈஸியா வந்து நம்ம சீக்கிரமா அந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பிஐபிவி அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் நேஷனல் பில்டிங் கோட், எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் மூலமா பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைவேட்ல டாடா, அதானி, ஜிண்டால் பவர் லிமிடெட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒடிசால
ஜிண்டால் பவர் லிமிடெட் வந்து அங்குல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒடிசால லார்ஜஸ்ட் பிஐபி இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன், சகிபாபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பிஐபி டெக்னாலஜி இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எனர்ஜி எஃபிஷியன்சி, பேப்பர் 3ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து என்விரான்மெண்ட்ல வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்ஃபையாக வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்குது. ஃப்ரம் கான்ஸ்டியூஷன், என்விரான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.